ஆசிய கிண்ண கிரிக்கெட் வரலாற்றுல இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரண்டு அணிகளும் ஒரு இறுதிப் போட்டியில மோத போகிற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போட்டி வந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கு. சுமார் 41 ஆண்டுகள்ல 17 தடவைகள் ஆசிய கிண்ண கிரிக்கெட் கோப்பை நடைபெற்றிருக்கு. இந்த 41 வருட வரலாற்றுல வந்து இதுவரைக்கும் இந்தியாவும் பாகிஸ்தானும் இறுதிப் போட்டியில மோதிக்கொண்டதில்லை. முதல் முறையா இறுதிப் போட்டியில வந்து இந்தியா பாகிஸ்தான் அணிகள் வந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை விளையாட இருக்கிறாங்க. இந்த ஆசிய கோப்பை போட்டியில முதலாவதாக லீக் சுற்றுல வந்து இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதி இருந்தது. அந்த போட்டியில வந்து இந்திய அணி வெற்றி பெற்றிருந்துச்சு. அதே போல சூப்பர் 4 சுற்றுல வந்து இலங்கை, இந்தியா, பங்களாதேஷ், அப்புறம் பாகிஸ்தான் ஆகிய 4 அணிகளும் இடம்பெற்றிருந்தன. இதுல வந்து இந்த சூப்பர் 4 சுற்றில நடைபெற்ற இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கான போட்டியிலும் வந்து இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தது. இலங்கை அணியானது இந்த சூப்பர் 4 சுற்றில பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் அணிகளுடனான விளையாடிய 2 போட்டிகளிலும் தோல்வியை தழுவிய நிலையில் தொடரை விட்டு வெளியேறியது. இன்றைய தினம் இந்த சூப்பர் 4 சுற்றில நடக்கக்கூடிய கடைசி போட்டி இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையே நடைபெறுகிறது. இந்த போட்டியில இலங்கை அணி வெற்றி பெற்றாலும் கூட அதனால் இனி இறுதிப் போட்டிக்கு போக முடியாது. ஆனால் இந்த போட்டியில இந்திய அணி தோற்றாலும் கூட அதனால் இறுதிப் போட்டிக்கு செல்ல முடியும். ஏற்கனவே இந்திய அணி வந்து 4 புள்ளிகளை எடுத்திருக்கின்ற நிலைமையில இன்றைய தினம் இந்த போட்டியில தோற்றாலும் அவர்கள் ஃபைனலுக்கு போவது உறுதியாகிவிட்டது. எனவே அந்த ஃபைனல் போட்டியில வந்து ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில வந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய அணிகள் விளையாட உள்ளன. இந்த போட்டியானது ரசிகர்கள் மத்தியில ரொம்ப எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. வரும் 28ஆம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ள போட்டியில சுவாரஸ்யத்துக்கு குறைவு இருக்காது அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இரு நாட்டு ரசிகர்களும் எந்த அணி வெற்றி பெறும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாங்க. ஆனால் நடப்பு சாம்பியனான இந்திய அணி இந்த போட்டியிலையும் இந்த தொடரையும் வென்று இந்த முறையும் கிண்ணத்தை வெற்றி கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்புல இருக்கு. அதே நேரம் வந்து பாகிஸ்தான் அணி கடந்த இந்தியாவுடன் 2 போட்டிகளிலும் தோற்றுள்ள நிலையில இறுதிப் போட்டியில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல விளையாடும். எனவே இந்த போட்டியில் விறுவிறுப்புக்கு குறைவு இருக்காது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.